தேவ வார்த்தை கடந்த வாரம் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன். தேவன் நம்மை எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார், எப்படி நம்மை அழைத்திருக்கிறார், எந்த மணி நேரத்திலே நம்மை அழைத்திருக்கிறார், அதற்கெல்லாம் பின்பாக வைத்திருக்கிற காரியம் என்ன? தேவன் நம்மை அழைத்தால் அதன் பின்பாக வைத்திருக்கிற நோக்கம் பெரிது. அப்போ இதை நாம் தொடர்ந்துமாய் தியானித்ததை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். தேவனுடைய பார்வையில பாருங்க, நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளாத வரைக்கும் நம்முடைய வாழ்க்கைகள் நமக்கு இந்த உலகத்தால வார மகிமையை நாடி நாம் ஓடுகிறோம். பிறரால் நமக்கு வருகிற மகிமைகளை நாங்கள் தேடி ஓடுகிறோம். இப்படி பலதரப்பட்ட மகிமைகளை நம் குடும்பத்தால் நம்மை பற்றி சொல்லுகிற மகிமையான வார்த்தைகளை கேட்டு அதற்கு நேராக நம்ம விழுந்து விடுகிறோம். ஒரு ஆணை குறித்து பெண் சொல்லுகிற மகிமையான வார்த்தைக்கு நேராய் ஒரு ஆண் விழுந்து விடுகிறான். இல்லை, ஒரு பெண்ணை குறித்து ஆண் சொல்லுகிற மகிமையான வார்த்தைக்கு பின்பாக அந்த பெண் விழுந்து விடுகிறார். இதற்கு பின்பாக இருக்கிறதெல்லாம் துன்பமும் வேதனையும் கண்ணியும் நமக்கு தெரியும். ஆனா தேவன் ஒரு காரியத்தை சொல்லிட்டார் என்றால், தேவன் ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்திட்டார் என்றால், அதை தேவன் மாற்றுகிறவரே அல்ல. அதை நமக்கு கொடுப்பதற்கு அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். ஆகவே இதை நாம் பார்க்க போகிற காரியம் மகிமைப்படுத்துதல் என்ன என்பதை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த மகிமைப்படுத்தலை கொடுத்தவர் எப்படிப்பட்டவர்? அவர் நம்மை இந்த சரீரத்திலே எப்படி மகிமைப்படுத்த விரும்புகிறார், நம்முடைய ஆவியை நம்ம எப்படி மகிமைப்படுத்த விரும்புகிறார், நாம் எப்படி மகிமையாய் மாறப்போகிறோம், தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த மகிமைக்குரிய ரகசியம்தான் என்ன என்பதை தான் இந்த நாளில் தேவன் பேச விரும்புகிறார். நாம் கடந்த வாரம் தியானித்ததோடு கூட கடைசி மணித்துளி காலங்களை குறித்து தேவன் பேசுகிறார். அங்கே மணித்துளி காலத்தை குறிக்கிறது. அப்போ நம் காலத்தின் ரகசியத்தை புரிந்து கொள்ள, காலத்தின் ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ளாத வரைக்கும் தேவன் நமக்கு வைத்திருக்கிற காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியாது. என்றால் தேவன் இந்த பூமிக்கு வந்த பொழுது அவர் கேட்டது, இந்த காலத்தை நீங்கள் அறியாமல் இருந்தது என்ன? அப்போ தேவன் அதிலே கரிசனையா இருக்கிறார். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் நாம் அதை விட்டுவிட்டபடியினால் அந்த காலத்தை, அன்று தேவன் தம் ஜனங்கள் நடுவிலே இறங்கி வந்ததை அவர் காலம் நிறைவேறின பொழுது என்று வேதம் எழுதி வைத்திருக்கிறார். அந்த காலத்தில் அவருக்கு அதை நிறைவேற்ற இறங்கி வந்தார். அவருடைய சொந்த ஜனங்கள் அதை புரிந்து கொள்ளாமல் அவரை மறுதலித்து சிலுவையிலே அறையை கொடுத்ததுதான் பரிதாபம். அப்போ நாம் இந்த காலத்தில் இருக்கிற நாமும் அதற்கு ஒப்பான காரியங்களை செய்து விடலாம். இன்று அவர் நமக்காய் சிலுவையிலே மரித்து ஜீவனை தந்து நம்மை எதற்காய் அழைத்திருக்கிறார், எதற்காய் நம்மை முற்குறித்திருக்கிறார், அவருடைய சாயல் எப்படிப்பட்டது, அந்த சாயலுக்குள்ளே வைத்திருக்கிறது என்ன, அதை நாம் புரிந்து கொண்டால் தான் நம்முடைய காலத்தை பிரயோஜனப்படுத்தி ஓடலாம். பவுல் சொல்லுகிறார், ஞானமற்றவர் போல் நீங்க நடக்கவே கூடாது, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. அப்போ நாம் இருக்கிற காலம் இந்த கடைசி மணித்துளி. இந்த மணித்துளியில் என்னை உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். முன்பாக அவர்கள் செய்த கிரியைகளுக்கு தக்க வேலையே நமக்கு வைத்திருக்க, நாம் பாடி துதித்தது போல அவனவன் கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்கிறவர் இப்போ தம் குமாரனுக்குள்ளே அதே காரியத்தை, அதே பலனை கொடுப்பதுதான் அவருக்கு பிரியம். ஆகவே தான் வேதம் எழுதி வைக்கிறது. ஆதி அப்போஸ்தலர்கள் 12 அப்போஸ்தலர்கள் நமக்கு அஸ்திவாரமாய் இருக்கிறார்கள். கிறிஸ்துவின் மேல் கட்டப்படுகிற நமக்கு அதுதான் புதிய எருசலேமின் அஸ்திவார கல்லாய் இருக்கிறது. அப்போ நானும் நீங்களும் அதில் தான் இசைவாய் கட்டப்பட்டு வருகிறோம். அப்போ நாம் அதை புரிந்து கொள்ளணும். அப்போ அதை நாம் புரிந்து கொள்ளாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையும் ஏதோ தானோ என்று இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து பூமியினால் வருகிற மகிமை, நம்மை சுற்றி இருக்கிறால் வருகிற மகிமை, நம்முடைய குடும்பத்தால் வருகிற மகிமை, நம்முடைய பிள்ளைகளால் வருகிற மகிமை, இதிலே நாம் நாட்டம் கொண்டு இதையே நாம் மேன்மைப்படுத்தி நாம் இந்த பூமியை விட்டு கடந்து போகும் பொழுது நாம் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள போகிறது இல்லை. அப்போ தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த மகிமைப்படுத்தல் என்ன என்பதை நானும் நீங்கள் புரிந்து கொள்ள, புரிந்து கொள்ளாத வரைக்கும் நம்மால் அதற்கு ஏற்ப கிரியை நடத்த முடியாது. ஏன்னா இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்துக்குள்ள நீங்க பாருங்க, தங்கள் பிள்ளைகளை குறித்த மகிமையினாலே கிறிஸ்தவர்கள் நிறைந்து அதை குறித்து பெரிதாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தவறல்ல,
வரவில்லை. ஆனா அதோடு அவர்கள் நிறுத்தி விடுவதுதான் பரிதாபம். தங்களை குறித்து மற்றவர்கள் பேசுகிறதை நிமித்தம் அந்த மகிமையை பிடித்துக் கொண்டு அதிலே திருப்தி அடைகிற கிறிஸ்தவர்களும் உண்டு, ஊழியர்கள் உண்டு, தேவ பிள்ளைகள் உண்டு. ஆனா இதன் பின்பாக நமக்கு இருக்க போகிறது, மிஞ்ச போகிறது என்ன? அதுதான் காரியம். அப்போ நான் கடந்த வாரம் உங்களுக்கு சொன்னது போல எல்லாவற்றையும் நீங்க கிறிஸ்துவுக்குள்ளாக பார்க்க பழகணும். அதுதான் நம்முடைய சாயல், அதான் நம்முடைய தெரிந்து கொள்ளுதல். இதை ஒருவரை நீங்க மறக்க கூடாது. சிலவா பிள்ளைகள் ஒருவர், நம்முடைய அடுத்த சந்ததி கூட இதை மறக்க கூடாது. அப்போ கிறிஸ்துவுக்குள்ள வைத்துத்தான் நீங்க எல்லாவற்றையும் பார்க்க. ஏன்னா ஆதியிலே அவர் நிழலா இருந்தார், நிஜத்திலே வந்து விட்டார். இப்ப நிஜத்துக்குள்ள இருந்துதான் நாம் காரியத்தை கற்றுக்கொள்ளணுமே அல்லாமல் நிழல்ல இருந்து அல்ல. அவைகள் எல்லாம் முடிந்தது என்று பவுல் எழுதி வைக்கிறார். அப்போ நம் நிஜத்திலே வந்து கிறிஸ்துவுக்குள்ளே மீட்கப்பட்ட பிள்ளைகள், முற்குறிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். அப்ப அந்த சாயலுக்குள்ள இருக்கிற மகிமை எப்படிப்பட்டது, அந்த மகிமையை கொடுக்க அவர் நமக்கு வைத்திருக்க அந்த ரகசியம், அந்த காலத்தின் ரகசியத்தை முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கொலோசியர் 1வது அதிகாரம் 27வது வசனத்தை எடுத்து ஒரு வாசி. 275வது பக்கம், புதிய ஏற்பாடு 27 அப்படியே சிஸ்டர் இருக்கு. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் நம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஆமென். காலங்களின் ரகசியம் என்ன? இங்கே ஆவியானவர் நமக்கு திருவுளப்பட்டிருக்கிறார். இதுதான் தேவனுடைய அநாதி தீர்மானத்தில் இருந்த, இதுதான் அந்த கடைசி மணித்துளி நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். அவர்களுக்குள்ளே இருந்த அதே கிறிஸ்துவை கொண்டுதான் நமக்குள்ளும் ஆண்டவர் கிரியை செய்ய விரும்புகிறார். அப்போ அந்த மகிமைக்குரிய ரகசியம், அந்த காலத்துக்குரிய ரகசியத்தை இங்கே பவுல் எழுதி வைக்கிறார். என்ன? கிறிஸ்து நமக்குள்ளே நம்பிக்கையாக, நம்மை வெட்கப்படுத்தாத நம்பிக்கையாக நமக்குள்ளே அவர் இருக்கிறார். அது அந்த மகிமையில இருக்க வேண்டிய பெரிதான ஒரு காரணம். கிறிஸ்து நமக்குள்ளே நம்பிக்கையாக இருக்கிறார். ஏன்னா நாம் நம்பிக்கையற்றவர்கள், நம்முடைய பேச்சு நம்பிக்கையற்றவர்கள், நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கையற்றவர்கள், நம்முடைய சகலத்தில் நாம் நம்பிக்கையற்றவர்கள். பல வேளைகளிலே நாம் நம்பிக்கையின்மையினால் சோர்ந்து போகிறவர்கள். அப்போ தேவன் நம்மை கிறிஸ்துவின் சாயலுக்குள்ளாய் அழைத்தார். அவர் செய்த பெரியதான காரியம் என்ன? அவரை நமக்குள்ளே அந்த காலத்தை நிறைவேற்றி நமக்குள்ளே அனுப்பிவிட்டார். எப்படியா? நம்பிக்கையாக, நமக்கு ஜீவனாக, நமக்கு சத்தியமாக, நமக்கு வாழ்க்கையாக, நமக்கு எல்லாமாக அவரை நமக்குள்ளே தந்தருளினார். அந்த தந்தருளினார் என்பதனுடைய ரகசியம் இதுதான். அந்த காலத்தின் நிறைவேற்றுதல் வந்த ரகசியம். இந்த ரகசியத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ளணும். இதை பவுல் நன்றாய் புரிந்து கொண்டபடினால் தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த கொலோசியர் சபைக்கு அவர் எழுதுகிறார். அதே போல எபிரேயர் 2:10 எடுத்து வாசிங்க. எபிரேயருக்கு எழுதிய நிருபத்திலே பவுல் சொல்லுகிறார், ரகசியம். இந்த நம்பிக்கை நமக்குள்ளே கிறிஸ்துவை தந்தவுடைய நோக்கம் என்ன? அநேகரை அப்படியாய் கொண்டு வந்து சேர்க்க. இதுதான் அவருடைய வேலையாட்களாக அழைக்கப்பட்ட நானும் நீங்களும் செய்யணும். இதுதான் அந்த நம்பிக்கைக்குள்ள நமக்கு கிடைக்கிற மகிமை. இந்த மகிமையைத்தான் தேவன் நமக்கு அழைக்கிறார், வாக்கு பண்ணி அழைக்கிறார். ஆகவே அவருடைய குமாரனை நமக்கு ரட்சிப்பை கொடுக்க, அந்த மகிமையை கொடுக்க, அந்த கிருபையை கொடுக்க, சகல உபத்திரவங்களினால் உபத்திரவப்படுத்தி அவரை மகிமையிலே சகோதரர் வழிநடத்தும் பொழுது சொன்னார், வலது பார்சத்திலே அவர் மகிமையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டார். எப்படி ஆயிற்று? அந்த மகிமைக்கு நம்பிக்கையாய்தான் எபேசியரிலே அப்படியே சொல்லுகிறது, நம்மை முற்குறித்து இருக்கிறார். அப்போ இந்த மகிமைப்படுத்துகிற தேவன், இந்த மகிமைப்படுத்துவதை நாம் நன்றாய் புரிந்து கொள்ளணும். இது ரகசியம்.
இதை எல்லாரும் புரிந்து கொண்டு வாழ்ந்தால் நலமாயிருக்கும். ஆனால் எல்லாரும் அதை புரிந்து வாழ்வது இல்லை. என்ன நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய திட்டங்கள் எல்லாமே பூமியை சுற்றி, பூமிக்குள்ளாக, வானத்துக்கு கீழாக எல்லாத்தையும் நாம் அமைத்துக் கொண்டபடியினால் இந்த மகிமைக்குள்ள இருக்கிற ரகசியம் ஏன் இந்த காலத்திலே தேவன் அதை நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அப்போ தேவன் வாக்கு பண்ணி 2000 ஆண்டு முடிந்து சபை அதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்றால் அவர் சீக்கிரமாய் தம் மனவாட்டியை மகிமையில சேர்க்கிறது, தன்னுடைய பிள்ளைகளை அந்த மகிமைக்குள்ள அழைக்கணும். அப்போ இது காலங்களின் ரகசியம், இனி நிறைவேற போகிற ரகசியம். இந்த காலத்திலும் தேவன் ஆதியிலே அனாதியாய் அவருடைய காலங்களில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர் பேசி வந்த ரகசியத்தை பின்பாய் பவுலுடாக தெளிவாய் பேசுகிறார். பரிசுத்தவான்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியம் என்று அதை பவுலை கொண்டு எழுதி வைக்கிறார். அப்போ நான் நீங்கள் எத்தனை விசேஷித்த ஒரு மகிமைக்கு நேராக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த மகிமையான கிறிஸ்து வெளியில இல்லை, எனக்குள்ள உங்களுக்குள்ள வந்துட்டார். அந்த நம்பிக்கை எனக்கும் உங்களுக்குள்ள இருந்தா நாம் இப்படியா இருக்க முடியாது, இப்படியா கிரியை செய்ய முடியாது. நம்முடைய ஏக்கம் தாகம் எல்லாம் எப்படி இருக்கும்? இந்த நம்பிக்கை, இந்த ரகசியம் மற்றவர்களுக்கு தெரிந்து அவர்களும் வரணும், அவர்களும் தேவ ராஜ்யத்துக்குள்ளே சேரணும் என்றுதான் தேவன் இந்த காலங்களிலே தம்முடைய ரகசியத்தை சபைக்கு, முதலாவது சபைக்கு அங்கே தெரியப்படுத்தி அப்போஸ்தலர்களாய் அதை நமக்கும் அறிய தருகிறார். அப்போ இந்த ரகசியம், இந்த மகிமை நாம் முதலாவது தெரிந்து கொள்ளணும். இது நம்மை மகிமைப்படுத்த போகிற காரியம். ஆகிதான் அவர் அந்த கடைசி மணித்துளியில தெரிந்து கொண்டவர்களுக்கு கொடுத்தது அவர்களுக்கு ஒப்பாக அதே ஒரு பணத்தை கொடுக்கிறார். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக எனக்கும் உங்களுக்கும் ஒரு மேலான மகிமைப்படுத்தல் காத்திருக்கிறது. அது காலத்தின் நிறைவேறுதல் முடிய போகிற காரியம். அந்த காலத்தை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். இப்ப முதலாவது நீங்க தெரிந்து கொள்ள, அடுத்ததாக நம்முடைய இந்த சரீரம், நம்முடைய சரீரம் பாவத்திலே விழுந்த, நமக்கு ஆதியிலே தெரியும் பாவத்திலே விழுந்த சரீரம். ஆனால் தேவனுடைய வார்த்தை நமக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது. ஏன்னா நாம் என்ன நினைக்கிறோம்? இந்த சரீரத்தை நம்ம அற்பமாய் நினைக்கிறோம், இந்த சரீரத்தை நம் கனவீனமாய் ஆண்டு கொடுக்கிறோம். ஆகவேதான் இந்த பூமியில பாருங்க பாவ பழக்க வழக்கம். இன்றைக்கு சரீரத்தில் எல்லாம் வேண்டாதெல்லாம் குத்தி, வேண்டாத காரியங்கள் செய்து, இங்க கிழித்து, இங்க குத்தி, இங்க குத்தி, அதே இந்த சரீரத்தை நாம் கனவீனப்படுத்தி அதை நாம் நம்முடைய இஷ்டம் போல நாம் பாவிக்கிறோம். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த சரீரத்தை நான் நீங்கள் அப்படி பார்க்கலாமா? மாமிச சிந்தை நம்முடைய சரீரத்துடன் வெளிப்படுகிறபடியால் நம்முடைய சரீரத்திற்கு நாம் ஒப்புக் கொடுக்க கூடாதுதான் அதை மரணம் என்று வேதம் எச்சரிக்கிறது. ஆனா இந்த சரீரம் தேவனுடைய பார்வையில எப்படி இருக்குது அதை நான் நீங்கள் புரிந்து கொள்ள. மகிமைப்படுத்தப்பட போகிற சரீரம் உங்களுக்கு அவர் உண்டாக்கி கொடுத்த சரீரம். இந்த தாயின் கருவில் அவர் என்னை உண்டாக்கினது உண்டாகும், அவர் என்னை தெரிந்து கொண்டது உண்டானால் இந்த சரீரம் என்ன கிறிஸ்து பாருங்க இந்த பூமியில எப்படி வெளிப்பட்டாரோ அதே சாயல், அதே சரீரத்தோடு தான் அவர் இருக்கிறார். ஆகவேதான் ஸ்தேவான் மனுஷகுமாரன் அங்கே நிற்கிறதை காண்காண்டு வேதம் நமக்கு எழுதி வைக்கிறது. அவரே சொன்னார் தன்னை மனுஷகுமாரன் என்ற சாயல் அவர் தரித்துக் கொண்டார். அப்ப எனக்கு உங்களுக்கு ஒரு சாயல் கிறிஸ்துக்குள்ளாய் ஒரு சரீரம் கொடுக்கப்பட்ட அந்த சரீரத்தை கிறிஸ்தவர்கள் கேவலமாய் ஆளுகை செய்யும். என்னவென்ன சரீரத்தை வைத்து நம்ம எதையும் செய்யலாம். உள்ளுக்கு அதை பாருங்க, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ வாயினா ஆண்டவர் உள்ளுக்கு பார்க்கிறார். ஆண்டவர் உள்ளுக்கு பார்க்கிறாரா இல்லை உன் சரீரத்தோடு சேர்ந்து பார்க்கிறார் என்பதுதான் காரியம். அதை நாம் தெரிந்து கொண்டால் நாம் ஒரு நாளும் அசட்டையா கனவீனமா இந்த சரீர பாண்டத்தை நாம் ஆண்மை செய்ய மாட்டோம். அதாவது நம்முடைய வாழ்க்கையில பாவம், நம்முடைய வாழ்க்கையில இச்சைகள், நம்முடைய வாழ்க்கையில காரியம். ஆகவே தேவன் சொல்லுகிற காரியத்தை பார்ப்போம். இப்போ மத்தேயு 13வது அதிகாரம் 43 எடுத்து வாசிங்க. அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். ஹalleluya. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்கட்டும். ஆமென். பாருங்க, நான் நீங்கள் கிறிஸ்துவுக்கு அழைக்கப்பட்ட சாயல், அவருடைய சாயல் அது நீதிமானுக்குரிய சாயல். அவருடைய நீதிமானுக்குரிய சாயல்
பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது பரலோகத்திலே பிதாவின் வலது பார்சத்திலே. ஆகவேதான் இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீதிமான்களாய் அழைக்கப்பட்டிருந்தால் நீங்க அந்த மகிமைக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது உன் சரீரம் எப்படி நான் பின்பை காண்பித்துக் கொடுக்கிறேன். சூரியனை போல பிரகாசிப்பதற்கு தான் தேவன் உனக்கு ஒரு சரீரத்தை கொடுத்திருக்கிறார். சரீரத்தை கெடுத்துட்டு எல்லாத்தையும் செய்துட்டு பிறகு சொல்ல தேவன் அதை பார்க்கிறேன், அது அழிந்து போற சரீரம். நோ, வேதம் எங்கேயும் அப்படி சொல்ல இல்லை. நான் காண்பித்துக் கொடுக்கிறேன் உங்களுக்கு. மகிமைப்படுத்துதல் என்னன்னு புரிந்து கொள்ளாதபடியால் தான் தேவ பிள்ளையோட வாழ்க்கைகள் இப்படி போய்கொண்டிருக்கு. நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இப்போ இந்த 1 கொரிந்தியர் 15:57 வாசிங்க. மரணமே ஒன்றுங்கே 15:51 அப்படியே இருக்கு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் எனக்கு 15:51 அப்படியே இருக்கு. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஆமென். இந்த சரீரம் தேவன் நமக்கு கொடுத்தது மறுரூபமாக்குறது, மறுரூபமாக்கி மகிமைப்படுத்துகிறது. நாம் இந்த சரீரத்தை அற்ப சொற்பமாய் கிறிஸ்துக்குள்ள வந்து ஆண்டு கொண்டிருக்கிறோம். நமக்கு அந்த வேல்யூ, அதனுடைய பெருமதி புரிகிறதே இல்லை. தேவன் இந்த அற்ப சொற்பமான சரீரத்தை மறுரூபப்படுத்த விரும்புகிறார். நீதிமானுக்குரிய சாயலோடு பிரகாசிக்க பண்ண விரும்புகிறார். இந்த மகிமைப்படுத்துற தேவன் நமக்குள்ளே நம்பிக்கையாய் இருக்கிறார் என்று சொன்ன அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்க வேண்டாம். இதை நாம் நம்பி இதன்படி நம்முடைய கிரியை நடத்தணும் என்றுதான். பாவம் உங்களை ஆளக்கூடாது, நீதி செய்யுங்க, இப்படி நன்மை செய்யுங்க என்று பல வார்த்தைகள் நம்ம எச்சரிக்கிறதுக்கு காரணம் அதுதான். என்ன இன்னைக்கு தேவ பிள்ளைகள் பாருங்க, உலகெங்கும் பல விதமான தேவ பிள்ளைகள் தம்முடைய சரீரத்தை அவர்கள் அலங்காரத்தால் மேக்கப்பினால். கடந்த வாரம் ஒரு கிளிப்பிங் பார்த்தேன், மிகவும் துக்கம். சபைக்குள்ள நடக்கிற காரியம். சபை போதோட மனைவி உடுத்து வருகிறார். இங்கே இருந்து இதுவரைக்கும் ஒரு உடுப்பு உடுத்திருக்கா, இதெல்லாம் வெளியில. அந்த போதர் தன் மனைவியை கூட்டிக் கொண்டு அழைத்து கொண்டு நடந்து போறார். பிஷப்பா நல்ல நீட்டாங்க, மனைவி பக்கத்துல போறார். இவ்வளவுதான். உள்ள போட்டு உள்ளாட தெரியுது, இது தெரியுது. அப்போ சபைக்குள்ள எவ்வளவு கேவலமான காரியங்கள் வந்து விட்டது. இந்த சரீரத்தினுடைய மகிமை புரியாத கிறிஸ்தவன். கிறிஸ்துவுக்கு வந்து நான் வெளியில இருக்கிறவரை சொல்லவில்லை, கிறிஸ்துவுக்கு வந்து எனக்கும் உங்களுக்கு தேவன் சரீரத்தை எவ்வளவு தூரம் பார்த்து கொண்டிருக்காங்க நீங்க புரிந்து கொள்ள. ஒவ்வொரு அவயங்களையும் அதுதான் தேவன் எச்சரித்து பேசி தம்முடைய வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார். நாம் அதை புரிந்து கொள்றதே இல்லை. இப்ப பிலிப்பியர் 3:20-21 எடுத்து வாசிங்க. இதெல்லாம் தேவனுடைய வார்த்தை, மனித வார்த்தைகள் அல்ல. நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. பிலிப்பியர் 3:20 அப்படியே நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வரை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் நமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்த. ஆமென். ஆமென். இதுதான் தேவனுடைய ரகசியம், சித்தம், திட்டம். உன் சரீரத்தை நீ அற்பமாய் எண்ணக்கூடாது மகனே, மகளே. கிறிஸ்துக்குள்ளே இருந்து கொண்டு ஏன் முக்காடு போடணும், ஏன் நான் நகை போடக்கூடாது, ஏன் நான் கண்கள் அலங்காரம் போடக்கூடாது, ஏன் நான் இப்படி உடுத்தக்கூடாது, ஏன் உலகத்தோட போல நான் ஜீன்ஸ் போட்டு அப்படி போட்டு நான் நடக்க, இப்படியே நம்ம இருக்கிறோம். ஆனா தேவனுடைய வார்த்தை பொய் சொல்லுகிறதை அல்லவே. கிறிஸ்து எவ்வளவு அழகாய் உடுத்திருந்தார், நீளமான அங்கேயே தரித்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறார். அந்த கிறிஸ்து தன்னுடைய மகிமை அடைந்த சரீரத்துக்கு ஒப்பாக உன்னுடைய அற்பமான சரீரம் வேதம் தெளிவாக எழுதி. இந்த அற்பமான சரீரத்தை தேவன் பார்க்கிறார். நீங்க கூட தனி ஆத்மாவை பார்க்கிறார் இல்ல.
தேவன் உண்டாக்கி கொடுத்த வீடு, ஆலயம், அவருடைய ஆலயமாக உருவாக்கி கொடுத்த சரீரத்தை தேவன் எவ்வளவு தூரம் பார்க்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளாதபடியால்தான் நாம் மகிமைப்பட போகிறது இல்லை. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்மால மகிமைப்பட முடியுமோ இல்லை தேவன் நம்மை மகிமைப்படுத்த கூடுமோ. வார்த்தைகளோடு உங்களோட வாழ்க்கையை ஒப்பிட்டு பாருங்க பிள்ளைகள். என்ன இதெல்லாம் வார்த்தை அவரே. அப்போ அந்த வார்த்தையானவருக்குள்ளே இருந்து நமக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ இது நம்முடைய சரீரம். மாமிச சரீரத்திலே தேவன் செய்ய நினைத்திருக்கிற கிரியை, நம்மை மறுரூபப்படுத்த நினைத்திருக்கிறார். அற்பமான சரீரத்தை தம்முடைய சரீரத்துக்கு ஒப்பாக மாற்றி நினைத்திருக்கிறார். அப்போ நம்முடைய இந்த சரீரத்தில் இருந்துதான் அடுத்ததாக வரப்போகிற மகிமை காத்திருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய சரீரத்தில் நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. ஆகவேதான் வேதம் 21 பிலிப்பியர் 3:22 சொல்லுகிறது, நம்முடைய சரீரத்தை, இந்த அற்பமான சரீரத்தை மகிமைப்படுத்தப்படுறது ஆவியின் சரீரமாய் தேவன் மாற்ற விரும்புகிறார். அப்போ இந்த சரீரம் எப்படி இருக்கணும், இந்த சரீரம் எப்படி இருக்கும், நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் வாஞ்சை, நம்ம எல்லாருக்கும் நிறைய தாகம் உண்டு. பல காரியங்கள் செய்ய நாம் வாஞ்சிக்கிறோம், தவறு அல்ல. ஏன்னா கிறிஸ்துவுக்கு அப்படிப்பட்ட வாஞ்சைகள், திட்டங்கள், ஏக்கங்கள் உங்களோட வாழ்க்கையில இருக்கிறது எவ்வளவு நல்லது. ஆனா அந்த ஆவிக்குரிய சரீரத்தினுடைய தன்மையை நீங்க புரிந்து கொள்ளணும். இப்ப பாருங்க, நம்ம அற்பமாய் நம்முடைய மாமிச சரீரத்தை நாம் ஆளுகிறபடியினாலதான் நமக்கு ஆவியில பலம் இல்லை. நம்முடைய சரீரம் நம்மை ஆளுகை செய்யும்படியா அதை விட்டுட்டோம். ஆனா அந்த மாமிச இச்சையின்படி நடக்கிறது, மாமிச சிந்தையின்படி நடக்கிறதுக்கு நம்ம சரீரத்தை கொடுத்துட்டோம். நம்முடைய சரீரத்தை நம்ம எதுக்கு கொடுக்கிறோம், அங்கதான் இருக்கு ஆவிக்குரிய ரகசியம். நீங்க மாமிசத்தை, உங்களுடைய சரீரத்தை உலகத்தில் கொடுத்துட்டு நான் ஆவிக்குரியவன் ஆவியில நிரப்ப நிரப்ப முடியாது. ஏன்னா நிரப்பினாலும் சரீரம் இந்த உலகத்துக்கு நேராகத்தான் நடத்து. இப்ப ஆண்டவர் சரீரத்துல வந்த, ஆனா உலகத்துக்கு நேராக நடந்தாரோ இல்லையே. பரலோகத்துக்கு நேராக, பிதாவின் சித்தத்துக்கு நேராக தம்மை கீழ்ப்படுத்தி உபத்திரவத்திலும் பாடுகளிலும் பாருங்க. கிறிஸ்தவருடைய அவர்களுடைய மேக்கப்புகளை பாருங்க, அவருடைய பிரசங்கங்களை பாருங்க. இன்னைக்கு பிலிம் ஸ்டார்கள் மாதிரி படத்தினுடைய பாட்டுகள், கண்ணாடி ஒரு பாட்டுக்கு அவன் செலவழிக்கிற காசு எத்தனை லட்சங்களா இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவ பாடல் அழகாக ஒரு இயற்கையான இடத்துல நீ பாடி எடு பாடல பரவாயில்லை. நீ அந்த பாட்டுக்கு இந்த சினிமா பாடல் அதே சாயம். நான் பாருங்க, இந்த பாபிலோன் கடந்த வாரம் சொல்லி கொடுத்தேன். 3-4 உடுப்பு மாத்துறது, 4-5 கண்ணாடி பொம்பளையில கொண்டு அசிங்கமா இடுப்ப வாலிப பிள்ளைங்க இப்படி கையை வெட்டி இப்படி வெட்டி ஏதோ பெரிய உடுத்த கூட அசிங்கமான விதத்தை உடுத்து இடுப்பாட்டி ஆடுறது நல்லா இருக்கா? இதை பார்க்கறதுக்கு எத்தனை லைக்ஸ் போறீங்க? நல்லா இருக்கா? இந்த பாட்டு ரசிச்சு கேட்டு பாருங்க, நல்லா இருக்கா? கர்த்தர் இதை பார்த்துட்டு உன்னை எப்படி மகிமைப்படுத்த முடியும் மகனே மகனே? அதான் அவன் சொல்லி, நீங்க எதை பார்க்கறீங்க, எதை கேட்கறீங்க, எச்சரிக்கையா இருக்கு. அதான் சோதரன் சொன்ன காரணம். நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம், சபையில வைத்து கற்றுக் கொடுக்கிறோம், தலைமையில கற்றுக் கொடுக்கிறோம். நல்லது. நம் பிள்ளைகள் சோதமார்க்கமாய் போக முடியாது, போய்க்கிறார்கள். பெற்றோர்களை கையை நீட்ட முடியாது. சிலவாவுக்கு அத்தனை சத்தியம் தேவன் அணுவாய் ரசித்து ருசித்து அவர் நல்லவர் என்பதை அறியும்படி நமக்கு ஒவ்வொரு காரியத்தையும் துல்லியமாய் பேசுகிறார், துல்லியமாய் பேசுகிறார். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? இன்னைக்கு பாருங்க, இதெல்லாம் நீங்க புரிஞ்சு கொள்ளணும். என்னத்தை நீங்க யூடியூப்ல பாக்குறீங்க, இன்னைக்கு கூத்து கிறிஸ்தவத்துக்குள்ள பாடல்கள், இந்த பாடலை கேட்க முடியும். ஆனா சில ஊழியர்களுக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம் அருமையாக சிம்பிளா படிக்கிறாங்க, கேட்க ஆசையா இருக்கு. இதே அப்படியே அந்த பாடல்களோடு ஒன்றி போகிறது. வாலிபர்கள் பார்க்க ஆசையா இருக்கு. அப்போ அந்த வாலிபர்களை வளர்த்து அந்த நிலைக்கு கொண்டு வந்த பெற்றோர்களுக்காய் நிச்சயமாய் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்படிப்பட்ட பாடல்கள், அப்படிப்பட்ட பாடல் பாருங்க, குறைய பேர் தான் பார்த்திருப்பாங்க. இந்த கூத்து குமார வடிக்கிற பாட்டு நான் பார்த்தேன், போட்டு ஒரு நாள் 2 நாள் இல்லை, பார்த்தா கிட்டத்தட்ட 90,000க்கு மேல பார்த்திருக்கிறான். பார்த்தா அதுக்கு வரும் பிரதர், இவன் அதுல படிக்கிற ஒருத்தன் சினிமா பாடு. நான் யாரு இவன் பேர் அடித்த ஒரு கமெண்ட்ஸ் இருக்கேன், நான் அவன் பேரை மட்டும் தனியா அடித்து பார்த்தேன் யூடியூப்ல. இவன் யாரு? இவன் கிறிஸ்தவன், அவன் சினிமா பாடு. அதுல மியூசிக் அடிக்கிறவன் சினிமா பாடு.
சினிமாக்கு மியூசிக் அடிக்கும். அதுல ஆடவருடைய போதகர் பெரிய சபை இந்தியாவில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் உடுப்பும் அவர் ஸ்டைலும். அப்போ பாருங்க இந்த இவங்களை எப்படி அவங்க என்ன சொல்றாங்க, எல்லாத்தையும் நம்ம என்ன நம்பிக்கை கர்த்தரை ஒரு நாளும் அப்படியே கர்த்தர வார்த்தை அத்தனை பொய்யா போகும். தேவன் மகிமைப்படுத்த முடியாது. கிறிஸ்துக்குள்ள பாருங்க மகிமை எப்படிப்பட்டது. அதுதான் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இப்போ 1 கொரிந்தியர் 15:40 வசனத்தை வாசிங்க. இந்த ஆவிக்குரிய சரீரம் எப்படி இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளணும். நீங்க வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமை வேறு, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமை வேறு. ஹalleluya. அப்போ தேவன் நமக்கு கொடுக்க போகிற அந்த ஆவிக்குரிய சரீரம் எப்படி இருக்க போகுது என்றால் புதிதான ஒரு மகிமையோடு காணப்பட போகிறது. கிறிஸ்து அப்படிப்பட்ட மகிமையோடு தான் காணப்படுகிறார். புதிய மகிமை, புதிதான மகிமை. அது எப்படி பிரகாசிக்கிற சூரியனை காட்டிலும் பிரகாசிக்கிற மகிமை. இன்னும் அற்பமான சரீரத்தில் வெளிப்பட போகிற பிதாவினுடைய அந்த வெளிச்சத்தை ஒப்பான மகிமை. பாருங்க, அவருடைய சமூகத்திற்கு வர தேவ தூதர்களை பார்க்க முடியாம விழுந்துட்டாங்க. ஏன் அந்த மகிமை அதை காட்டிலும் நமக்கு அவர் வைத்திருக்கிற மகிமை கிறிஸ்துக்குள்ள அதிகம். அவர்கள் பணிவிடையாளர்கள், தூதர்கள். நாம் அவர்களை காட்டிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க தூதர்களை போல இருப்பீங்க என்று தேவன் கோடிட்டு காண்பிக்கிறார். கொள்வனோ கொடுப்பனோ இல்லப்பா ராஜ்யத்துல நீங்க எல்லாரும் எப்படி இருக்க அந்த மகிமையின் சன்னத்தோடு இருக்க போறீங்க. என் ஆதி நேர்மையை கற்று அது குறித்த ஒரு பிரசங்கம் உங்களுக்கு வர நாட்களில் ஆச்சரியமான காரியங்களை கத்திர நாட்களை கற்றுக் கொடுத்தார். ஏன்னா தொடர்ந்து தேவன் சில ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை 4-5 தரம் சொல்லி அதை நான் திடீரென்று தியானித்துக் கொண்டு இருக்கும் பொழுது இன்னொரு காரியத்தை பார்க்க தேவன் கிருபை செய்தார். அதுல இருந்து நான் தியானிக்க வெளிக்கிட்டு அதை பிறகு ஏனோக்கி புத்தகத்தோடு அதை ஒப்பிட்டு பார்த்தபொழுது தேவன் ஆச்சரியமான காரியங்களை விளங்கப்படுகிறார். பின்பாய் அதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க தேவன் கிருபை தருவார். இன்னும் அதை இன்னும் கொஞ்சம் ஆராய்ந்து அதிலிருந்து சில காரியங்கள் எடுத்துத்தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆழமான காரியம். அப்போ தேவன் நமக்கு வைத்திருக்கிற மகிமை, நீங்க முதலாவது ஆவிக்குரிய மகிமை வேணுமா, உங்க சரீரம் மகிமையாய் பாதுகாக்கப்பட. அதுக்குதான் தேவன் ஆயத்தம், அதுக்குதான் குமாரனை ஆயத்தப்படுத்தினார் பூமியில். அவர் வந்தது நம்மை போன்ற சரீரத்தில். அடுத்து அதிலே 42 வாசி. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும், உள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாதாய் எழுந்திருக்கும். ஆமென். ஆவிக்குரிய உங்க சரீரம் அதுதான் நித்திய ஜீவன். அழியவே முடியாது, அழியவே முடியாது. எதுவும் அழிக்காது. உங்களை நீர் நெருப்பு இப்ப நம்ம அடிச்சு போடும். யோசிச்சு பாருங்க, இந்த மகிமைக்கு தேவன் அழைத்துக் கொண்டிருக்கிறார் உங்களை. அதை தேவன் அந்த நெபுகாத்நேசர் அன்றைக்கு தானியேல் நண்பர்களை போட்ட பொழுது விளங்க பண்ண அவர் வந்தார், மகிமை தேவன் வந்தார், இடம் முழுவதும் மகிமை. அவர்கள் வெந்து போவேனே, அதை நாம் பாடலாய் பாடுகிறோமே. உங்களை அழைத்தவருடைய காரியங்களை நீங்க புரிந்து கொள்ளாதபடியாக அற்ப சொற்பமாய் வாழ்வோம் கிறிஸ்தவர்கள். கேவலமான வாழ்வு, ஒரு உணர்வு இல்லை. தேவன் எப்படிப்பட்டவர் நாம் பாடி துதித்தோம். அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாருங்க. உலகத்து சாயலுக்கு நமக்கு ஏதாவது வித்தியாசம் உண்டா? கெடுத்து வைத்திருக்கிறோம். இன்னைக்கு 90% கிறிஸ்தவம் கெடுக்கப்பட்டிருக்குது. நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, உன்ன தேவன் அப்படித்தான் சொல்றாங்க. நீங்க என்னோட ஹேர் ஸ்டைல பாக்குறீங்க, நீங்க என்னோட தாடி ஸ்டைல பாக்குறீங்க, நாங்க டிஷர்ட்டோட நாங்க இப்படி வந்து அப்படியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் தேவன் பார்க்கிறீங்க. அப்ப தேவனுடைய வசனம் வார்த்தைகள் பொய்யா மாறி இப்படிப்பட்ட ஊழியர்களுக்கு இப்படிப்பட்ட பிறருக்கு நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். நான் சொல்லிக் கொடுக்கிறேன். அப்போ அது புதிய மகிமையா இருக்கும். அந்த சரீரம் அழிய முடியாது. தேவன் நம்மை ஒரு பெரிய ஒரு காரியத்துக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறார். அழிந்து போடுவாங்க அங்க நரகம். உன்னுடைய மகிமை பழசா போடுமா நரகம். நீங்க மாத்தி போட்டு பார்த்துக் கொள்ளுங்க. அடுத்த காரியம் 1 கொரிந்தியர் 44 வாசிங்க. 15:44. என்ன சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். என்ன சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும். ஆமென். தேவன் உங்களுடைய ஜென்ம சரீரத்தை அப்படியே எழுந்திருக்க பண்ணும்படியாகத்தான்
ஜென்ம சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ள அதை ஆவிக்குரியதாய் மாற்றி அதே மகிமையோடு தம்முடைய மகிமையோடு எழுப்ப விரும்புகிறோம். நாங்க இப்படியே இருப்போம். அதான் ஜென்ம சுபாவ மனுஷனுடைய வாழ்க்கை உங்களுக்கு வேணாம் என்று தேவன் சொன்னது என்ன? ஜென்ம சுபாவ மனுஷன் உங்களை அழித்து நரகத்தில் கொண்டு போய் விடுவார். உங்களோட ஆவிக்குரிய சரீரத்தால் உங்களை எழுப்ப விடவே மாட்டார். இதைத்தான் ஆதியிலிருந்து சாத்தான் செய்து வருகிறார். இதைத்தான் தனது ஊழியரை கொண்டு செய்யறாங்க. பாருங்க, இந்த கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை வெளிப்பிரகாரம் பெரிய பெரிய நகை, பெரிய செயின், கையில 5-6 மோதிரம் எல்லாம் திறந்து காட்டுறாங்க. அவங்கள போய் பேட்டி எடுத்து போறவனுக்கு எப்படிப்பட்ட கிறிஸ்தவன்? யோசிச்சு பாருங்க. நம்ம எந்த காலத்துல இருக்கிறோம்? காலத்தின் ரகசியம் என்ன? தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த மேன்மை என்னன்னு புரிந்து கொள்ளாத கிறிஸ்தவன். ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கையில பல தள்ளாட்டங்கள், பல குழப்பங்கள், பல காரியங்கள், பாவ இச்சைகள். ஆண்டவர் இந்த பூமியில் இருந்த நம்மை போல இருந்தார். வார்த்தையோட பின்பாய் காண்பித்துக் கொடுக்கிறேன். நமக்கு தெரியும், ஆனால் வார்த்தைகளை வைத்து தான் பார்க்க வேண்டும். அடுத்தது 49 வாசிங்க. ஆவிக்குரிய சரீரத்தின் தன்மையை நீங்க புரிந்து கொள்ள. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். ஆமென். வானவர் யாரு? கிறிஸ்துவின் சாயல். கிறிஸ்துவினுடைய மாமிசத்திலே அவர் வந்த சாயல் அங்கே அழிக்கப்பட்டு விட்டதா இல்ல மகிமையாக்கப்பட்டு இருக்குதா? ஆவியார் வந்து காண்பிக்கிறார், என்னை தொட்டுப்பா, உனக்கு இருக்கிறது போல ஆவியனுக்கு இப்படி இருக்காதே, எனக்கு சரீரம் உண்டு, எலும்பு உண்டு, கைய போட்டு பாரு என்று தோமாவிடத்துல சொன்னாரே. தேவன் ஏன் அதை சொன்னார்? அப்போ தேவன் நம்மை அழைத்தது அப்படிப்பட்ட வாழ்வுக்கு நேரம். இந்த பாவ இச்சை நிறைந்த உலகத்தில், கெடுக்கப்பட்ட இந்த உலகத்தில் இதற்கெல்லாம் அஸ்திவாரம் எங்கிருந்து ஆரம்பமான என்று நீங்க கற்றுக்கொண்ட சங்கீதத்தில் இருக்குது. அங்கிருந்து தான் அதை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த காரியத்தை காண்பித்தான். நான் தியானித்த காரியம் வேற. ஏன் தேவன் அங்கே அதை சொல்லுகிறார் நான் யோசித்து பார்த்தேன். அந்த வசனம் வந்து கொண்டே இருந்தது. அந்த ஆவியானவர். அப்போ நீங்க புரிஞ்சு கொள்ளணும் பிள்ளைகள். நீங்க அதை புரிஞ்சு கொள்ளாதபடியானதான் எங்கே எதுக்குள்ளே வைத்துக்காண்டு நீங்க அறிந்து கொண்டா தலை சுத்தி போவோம் உங்களுக்கு. இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள தான் ஆண்டவரே சொல்லுகிறார், ஒரு சபையை எச்சரிக்கிறார், உனக்குள்ளதான் அவனுடைய சிங்காசனத்தை போட்டு அமர்ந்திருக்கு, அதெல்லாம் நீ இருக்கிறான். அப்போ நாமும் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய இப்போ கொலோசியர் 3:4 வாசிங்க. சும்மா தேவன் அப்படியே உள்ளவர் அல்ல. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆமென், ஆமென். இந்த மகிமை ராஜா, இந்த மகிமை தான் பிள்ளைகளை உங்களுக்கு அவர் வைத்திருக்கிறார். இதை புரிஞ்சு கொண்டாமல் உள்ளங்கள் எப்படி இருக்கணும், உடைய இல்லங்கள் எப்படி மாறணும், கிறிஸ்துவோடு கூட வெளிப்பட போறீங்க மகிமை இல்லை. அழியாத தேவனோடு அழியாதவர்களை வெளிப்பட போற மகிமைக்கு அழைக்கிறார். சும்மா மகிமைப்படுத்தும் ஆண்டவர் தேவன் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அதுக்குள்ள அவர் வைத்திருக்கிற ஆழங்களை புரிஞ்சு கொள்ள. தேவன் ஏன் அவர்கள் எல்லாம் அழைத்தவர், ஆனா சிலரை தெரிந்து கொண்டு அதுல அவர்களை மகிமைப்படுத்த ஏன் அந்த தெரிந்து கொள்ளுதல் அப்படிப்பட்ட ஒரு காரியம். ஆகவே வேதம் சொல்லுது, பரலோக ராஜ்யத்துக்குள்ள அந்த மகிமைக்குள்ள பிரவேசிக்கிறவர் வெகு சிலரே. ஆனா அழைக்கப்பட்டவர்களுக்கு குறைவு இருக்குதா? அழைக்கப்பட்ட இஸ்ரவேலருக்கு குறைவில்லையே. நீங்க யோசிச்சு பாருங்க. தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்ளணும். அந்த வார்த்தையை வைத்துதான் நீங்க புரிந்து கொள்ள முடியும். தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் இணைந்து இருக்குது. ஒன்றை சொன்னாதுக்காக மறு காரியங்களை வைத்திருப்போம். நம்மை ஆசீர்வதிக்கணும் வேண்டாம். இப்ப இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் தேவனுக்கு பிரியம். தேவன் அதை ஆசீர்வதிக்கிறார். அது எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அவரே சொல்லிட்டார். ஆனா அதற்கு முன்பாக ஒரு காரியத்தை சொல்றாரு. பின்னால சொன்னதானே மேன்மையான காரியம். எல்லாத்தையும் என்ன தேடு? தேவனுடைய ராஜ்யத்தையும் இவைகள்லாம் கூட அப்ப ஆசீர்வாதம் முதல்ல செய்ய வேண்டியதாவது. அதை விட்டு இதை தேடினா அவன் மகிமைக்கு போக முடியாது. வார்த்தைகளை வச்சு பார்க்கணும். பின்பாய் சொன்னான், பிந்தினவர்கள் மகிமையில முந்தினவர்களாய் மாறுவார். தேவன் எப்பொழுதும் அவருடைய பார்வை வித்தியாசம். சிறியவனை தெரிந்து கொள்கிறார். தாவீது 8வது. சும்மா நீங்க 11வது பிறந்த யோசேப்பு
நன்றாய் தேவ வழிகளை ஆராய்ந்து பாருங்க பிள்ளைகள். இன்னைக்கு அடிச்சு விடுறாங்க. ஓபேத்தேதம் அந்த அவங்க யார்? அவங்க லேவியருக்கு பங்கு அவருடைய சுதந்திரம். தேவன் தன்னுடைய சுதந்திரத்தினால் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். லேவியருக்குரிய சுதந்திரம் தேவனோட. அதான் ஆண்டவர் சொன்னார், எனக்கு ஊழியம் பண்ண என்னோடு இருப்பான். அதான் அவனுடைய சுதந்திரம். அதுக்குள்ள அவன் வரணும். அதுக்கு தான் பவுல் பாடுபட்டு, அதுக்கு தான் சீசர்கள் பாடுபட்டு, அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, பணத்துக்கு குறை எல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் வாங்க மேன்மை பாராட்டவே இல்லை. அப்படி நம்ம இருக்க. அப்போ நம்முடைய இந்த பாவ சரீரத்தை தேவன் எப்படி மாற்ற விரும்புகிறார்? நம்முடைய ஆவிக்குரிய சரீரத்தின் தன்மை என்ன? இப்போ இது எப்பொழுது தேவன் இதையெல்லாம் செய்யும்? இந்த காலங்களின் ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ளணுமே. இந்த நிறைவேறலின் ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ளணுமே. நம்ம சும்மா இன்னைக்கு மகிமைக்குள்ள பிரவேசித்தார் என்று நம்ம அழகா இன்னைக்கு சொல்லக்குள்ள ஒரு ஊழியக்காரனோ இல்லை ஒரு தேவ பிள்ளைய மனிதன் சொல்ற, அவர் மகிமையில் பிரவேசித்தார். அவர் மகிமைக்குள்ள பிரவேசித்தாரா இல்ல எங்க போனா நமக்கு தெரியும். நாம் அப்படி சொல்லி பழகி தேவ பிள்ளை என்றபடினால் நாம் விசுவாசிக்கிறோம். அந்த மகிமை நம்பிக்கையா இருக்கிற கிறிஸ்து அவரை மகிமையில் ஏற்றுக்கொள்வார். ஆனால் அதற்கு தேவன் வைத்திருக்கிற காலங்களை நீங்க புரிஞ்சுக்கொள்ள. இப்போ அதை 1 கொரிந்தியர் 15 51 52 வாசி. ஹalleluya. நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. கடைசி காலம் முடிக்கும் போது ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ஆமென். அப்ப பாருங்க, மரித்தவர்கள் மகிமைக்குள்ள பிரவேசிக்கல அப்படின்னு இந்த வசனம் தவறா இருக்கு. அவங்க ஒரு இடத்துல ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்கிறாங்க. ஏண்டா அவங்க அதுக்கு ஏதுவா எழும்பல். அது ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. அப்போ அதை நாம் புரிஞ்சுக்கொள்ள. அந்த எக்காலம் அதுதான் நாம் உயிரோடு அவர் வரும் வரைக்கும் நம்ம ஜீவனோடு இருந்தால் நாம் உடனே மறுரூபமாக்கப்பட்டு நம்முடைய அற்ப சரீரம் ஆவிக்குரிய சரீரமாய் மாற்றப்பட்டு இதே சரீரத்தோடு இதே இந்த மகிமை மாற்றப்பட்டு நம் கர்த்தரோடு அவருடைய மகிமை கொப்பாய் மாறுவோம். அதே நேரம் மரித்து நமக்கு முன்பாய் மரித்தவர் எத்தனையோ ஆகவேதான் தானியேல் காண்ட சொல்லுகிறார், உன்னுடைய டைம் வரும், அது வரைக்கும் நீ இரு, உன்னுடைய சுதந்திர வீதத்தில் நீ பங்கடையும் பொழுது நீ எழுந்திருப்பாய். பாருங்க தானியேல் வாங்கி பாருங்க, இந்த வசனம் இருக்கா இல்லையாண்டு. அப்போ தேவன் நமக்கு காலங்களின் ரகசியத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். ஏன்னா இதை கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்றதே இல்லை. வேதம் சொல்லுகிறது மரித்தவர்கள் எழும்பணும், அப்பதான் மகிமையின் பிரவேசம். அது வரைக்கும் இல்லை, அது வரைக்கும் ஒரு தற்காலிகம். பரிசுத்தவான்கள் மகிமைப்படுத்தி அவர்கள் சூரியனை போல பிரகாசிக்கிறதெல்லாம் பின்பாய் நடக்க போகிற காரியம். நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. தேவன் யாருக்கு அதை ஆயத்தப்படுத்தி வைத்து அதைத்தான் அவர்களுக்கு தான் கொடுப்பார். நாம் சும்மா அதை பெற்றுக்கொள்ள முடியுமோ? பாருங்க, வேத வசனம் நமக்கு எல்லாத்தையும் சொல்லுது. இப்ப 52 என்ன வசனம் சொல்லுது பாருங்க, திருப்பி அதை வாசிக்கிறோம். 52 அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். ஆமென். இதுதான் சம்பவம். மரித்தவனும் அப்பதான் அழிவில்லாமை தரித்துக் கொள்ள முடியும். மரித்தவனும் அப்பதான் மகிமைக்கு சரீரத்தை தரித்துக் கொள்ள முடியும். என்ன சரீரம் இன்னைக்கு நம்ம புதைக்குது. ஏன் நம்ம கிறிஸ்தவர்களை விதைக்கிறோம்? ஏன்னா அவங்க சரீரத்தோட எழுப்பார். அன்றைய பார்வனுக்கு அந்த நம்பிக்கை இருந்து ஆகவேதான் அவங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பதப்படுத்தி தங்கள் சரீரங்களை பாதுகாத்தாங்க. ஆனா அவங்களுக்கு எதுக்குள்ளன்னு தெரியும். தேவன் நம்முடைய சரீரத்தால் எப்படி போயிருந்தாலும் எங்க போயிருந்தாலும் எலும்பா இருந்தாலும் எல்லாத்தையும் சேர்ப்பான். சேர்த்துதான் மகிமைக்குள்ள நமக்கு பிரவேசம். அது நடக்க போகுது. அதுக்குத்தான் தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தி நாம் முந்தினாலும் தேவன் நம்மை அங்க அதற்குரிய தரத்தோடு வைத்து நம்மை அந்நாளிலே தம்முடைய மகிமைக்கு உரிய பிரவேசத்துக்கு நம்ம அழைத்துக் கொள்வது நிச்சயமே. இதான் அந்த நம்பிக்கையான கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறது. இந்த நம்பிக்கை நம்ம விட்டு ஒரு நாள் மாறவே கூடாது. அப்போ அங்க 2 சம்பவம் நடக்குது. உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாக்கப்படணும். அதே நேரம்
மரித்தவர்களும் எழும்பல். இந்த ரெண்டு சம்பவத்தையும் தேவன் செய்ய போகிறார். அப்போ அந்த மாற்றம் நம்ம எப்படியாய் காண்பிக்க போகிறது? 1 யோவான் 3:2 வாசிங்க. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நீ எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். இந்த மாற்றம் நம்மை அவருக்கு ஒப்பாக மாற்ற போகிறது. அதைத்தான் உங்களுக்கு நான் சர்வத்திலும் ஆவியிலும் இருக்கிற மாற்றத்தை காண்பித்துக் கொடுத்தேன். இந்த மாற்றம் அவர் இருந்த பிறகு இப்ப நம்ம பிள்ளைகளா இருக்கிறோம். இப்ப ஊழியக்காரர்கள் பிள்ளைகளாக நமக்குள்ள பல இருக்கலாம். அப்போஸ்தலர் இருக்கலாம், தீர்க்கதரிசிகள் இருக்கலாம், சுவிசேஷகர்கள் பல காவலர்கள் இருக்கலாம். ஆனா இப்ப நம்ம எப்படி அவர் அதெல்லாம் வர்ற அந்த டைம்ல தான் யோவான் போய் பார்த்துட்டு வந்தோம். சும்மாலாம் எழுதல யோவான். முதல்ல அவர் எழுதினது வெளிப்படுத்தினது, அதுக்கு பின்பாகத்தான் அந்த நிருபங்கள் எழுதுகிறார். அப்போ யோவான் பார்த்தவர் சொல்லுகிறார். அவர் அந்த சாயலை தரிசித்து அந்த சாயலை கண்டு இவரே பயந்து போயிட்டார். அதை பார்த்தவர் தான் சொல்லுகிறார், நாம் இப்ப இப்படி இருக்கிறோம், என்னுடைய சரீரம் இப்படியா இருக்குது, அற்பமா எண்ணப்படுது, இங்க குழந்தை என்ன போட்டிருக்கிறாங்க, இப்படி இருக்கிற என்ன குழந்தை அடிக்கிறாங்க, எனக்கு சாப்பாடு குறைவு, எல்லாம் குறைவு. ஆனாலும் ஒன்று மட்டும் எனக்கு நிச்சயமா தெரியும், அவருடைய பிள்ளைய ஸ்தானத்தில் நமக்கு கொடுத்த அந்த நம்பிக்கை எனக்குள்ள இருக்கு. அவர் நமக்குள்ள இருக்கிறார். ஆகவே அவர் இருந்தவனமாய் நானும் இருப்பேன் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. அப்போ இந்த மாற்றத்துக்கு நேராக நாம் நடக்கணும். இந்த மாற்றத்தை நானும் நீங்கள் விரும்பினால் அடுத்த வசனம் சொல்லுகிறது, வாசி பாருங்க, 3 வாசிங்க. 1 யோவான் 3:3. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறார். ஆமென். இதுக்குத்தான் பரிசுத்தம் பரிசுத்தம். அவருடைய நீதியை செய்யுங்க இந்த நம்பிக்கையை நமக்கு கொடுத்துட்டாரு. அப்போ நம்ம இதுக்கு ஒப்பாக நடக்க நமக்கு அந்த நம்பிக்கையே இல்லை. நம்பிக்கை கிறிஸ்துவே நமக்குள்ள இல்லை. அதை நாங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனா பிள்ளை இது நான் சொல்றேன், பிள்ளை என்ன பிள்ளை என்ன முடியும் செய்யும், நான் பிள்ளை எல்லாம் சொல்லுவோம். ஆனா இந்த நம்பிக்கை இல்லாத வரைக்கும் நானும் நீங்களும் பரிசுத்தத்துல கவனம் செலுத்த மாட்டோம். அதான் அந்த கூட்டம் இந்த பரிசுத்தத்தை குறித்து இந்த பாருங்க, எல்லாரும் கவலை இல்லை, எல்லாரும் கவலை. ஒரு சாட்சி பார்த்து ஒரு வாலிபன், அவர் தேவன் அவருக்கு மியூசிக்ல தாளம், இந்த பிள்ளைகளுக்கு உள்ள நல்ல தாளாந்தை கொடுத்துக்க, பாடுகிற தாளாந்தம் உண்டு. அப்போ இவர் ஒரு ஊழியக்காரனுடைய மகன் அங்கே சர்ச்சிலே அந்த காஸ்பல், அந்த சுவிசேஷ பாடல்கள், வேத பாடல்கள் பாடுகிற மகன் தேவன் கொடுத்த தாளந்தை வைத்து இவர் ஒரு காலகட்டத்திலே அவர் அங்கே சபையிலே பாடின 1-2 பாடல், அவர் அப்படிதான் சொல்ல 1-2 பாடல். இப்போ ஒரு காலகட்டத்தில் இவருடைய வழி மாற்றப்பட்டு இவர் உலகத்துக்கு நேராக உலக இசையிலே தன்னை ஈடுபடுத்தி உலகத்திலே கொஞ்சம் பாடல்களை பாடி ஃபேமஸ் ஆயிட்டு, நல்ல காசு பணம் எல்லாம் வருது, இப்ப கொஞ்சம் வசதியும் வந்துட்டு. அப்போ இவர் தன்னுடைய படுக்கையிலே படுத்திருக்கும் பொழுது திடீரென்று அவருக்கு ஒரு தரிசனம் காண்பிக்கப்படுகிறது. யாரோ அவரை வந்து சுட்டுக் கொள்ளுகிற மாதிரி. அதை பார்த்து இவர் சுட்டுக்கிடும் பொழுதே அவருக்கு அங்கே மரணம் சம்பவிக்கிறது, அந்த அதிர்ச்சி. அப்போ இவருடைய ஆவி அங்கே மேலே எடுத்து செல்லப்படுகிறது. முதலாவது இவரை கொண்டு போய் காண்பித்தது ஒரு அறை இருக்குதான். அப்ப அந்த அறையில போய் பார்க்கிறார், நிறைய புஸ்தகங்கள் அடுக்கி வச்சிருக்கான், நிறைய புத்தகங்கள். அப்போ அதிலே ஒருவர் எடுத்து எழுதி கொண்டே இருக்கிறார். பார்த்தா தன்னுடைய பேர் எழுதப்பட்ட புத்தகம், அதில் அவர் எழுதுறார், இவனுடைய டைம் முடிஞ்சது என்று சொல்லி எழுதி கொண்டிருக்கிறார். அப்போ இவர் கேட்டாராம், இது என்ன? உன்னுடைய புத்தகம், உன்னுடைய நேரம் நெருங்கி வந்து விட்டது, உன் மேல வைத்த சித்தங்கள் ஒன்று நீ செய்யல. அவர் கேட்கிறார், அது எப்படி? நான் தானே சபையிலே பாடுகிறேனே, சபையிலே காரியம் செய்கிறேனே. அப்போ அவர் சொன்னாராம், அங்கே பா, அங்கே ஞாபக புத்தகம் ஒன்று இருக்கு, அதை எடுங்க. அந்த ஞாபக புத்தகத்தில் எடுத்தா இவர் வாசிச்சு பார்த்தா அதுல அநேக காரியங்கள் இவர் வாழ்க்கையில இவர் கொடுத்த, நான் அதிகமா தசமாக கொடுத்தேன்,
அதிகமா அது கொடுத்தேன், இப்படி செய்தேன், அப்படி செய்தேன். ஆனா ஒன்றுமே இல்லை சொல்றா, ஒன்றுமே இல்லை. ஆனா நான் உண்மையா இதயத்துல தேவனுடைய கட்டளைக்கு இணைந்து நான் உற்சாகமாய் கொடுத்த காணிக்கை மட்டும் தேவன் அந்த டேட்டை போட்டு, அந்த காணிக்கையின் அளவை போட்டு, இவன் உண்மையான உள்ளத்தோடு என் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து கொடுத்தான் எழுதினான். மற்றதெல்லாம் இவர் கொடுத்தது என்ன? பெருமைக்கு. மற்றவர்கள் அதிகம் கொடுக்கும். தேவன் அப்படியெல்லாம் பிரியமா இருக்கிறது இல்லை. தேவன் அந்த ஏழை விதவை எதற்கு அவர் கொடுக்க வேண்டியவர் கொடுக்கணும், ஆனா உத்தமமாய் கொடுக்கணும். நம்ம கொடுக்காம வஞ்சித்தா தேவன், நீங்க நினைக்கிறீங்க, நான் இப்ப சொல்ற காரியங்களை பாருங்க. அடுத்தது இன்னொரு புத்தகம் இருக்குதான், எங்கெல்லாம் இவர் விரோதமாய் சேர அதெல்லாம் எழுதி வைத்திருக்க, அதை எடுத்தார். அதுல பெரிய லிஸ்டம். இவர் தசபாகம் கொடுக்கார், இவர் தேவனுடைய சபையை புறக்கணித்தது, சபைக்கு போகாம விட்டது, தேவ சபையில பாடாத நேரம், அந்த லிஸ்டா சொல்றார். பார்க்க தனக்கு பயங்கரமா இருந்துச்சு, தன் ஆத்மா தனக்கு தெரிஞ்சிட்டு. இப்ப நான் வந்து நிற்கிறது பரிதாபமான சூழ்நிலை, இப்ப நான் என்ன செய்யறது? அப்ப சொன்னார், நான் என்ன செய்யறது? அப்ப சொன்னாராம், நீ போய் நிற்க வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு, இப்ப நீ அங்கதான் போற. பார்த்தா அங்க ஒரு வெண் வஸ்திரம் தரித்து ஒரு சாதாரணமான ஒரு மனிதனை போல தேவன் அவருக்கு முன்பாக வருகிறார். தேவனை காண்கிறார். சொல்றார், அவர் சாதாரணமாய் அவர்கள் எனக்கு வெளிப்பட்டாலும் அவரை பார்க்க முடியல. ஆனா இவர் போய் நிற்கும் பொழுது இவருக்கு பின்பாக இன்னொரு நபர் நிற்கிறாராம், பெண் வஸ்திரம் தரித்து இவருக்கு பின்பாக நிற்கிறார். அப்ப இவர் போய் சொல்லுகிறாராம், ஆண்டவரே இந்த மன்னியும், நான் என்னுடைய நிலையை அறிந்துட்டேன், உமக்கு விரோதமான நிறைய காரியம் செய்தேன், இப்பதான் எனக்கு அதெல்லாம் தெரியுது, நான் உண்மையாக செய்த காரியங்கள். அப்போ இவர் படித்ததுல ஒரே ஒரு பாடலை மட்டும் ஆண்டு எழுதி வைக்கிறார். இந்த பாடலை மட்டும் இவன் உண்மையாய் பாடினான், அர்ப்பணித்து பாடினான். அந்த பாடலை எழுதி வைத்திருக்கிறார். அந்த வர்ஷிப் ஆன் செய்த டைம் எல்லாம் அழகா எழுதி வைத்திருக்கிறார். சாதாரண காரியங்கள். இந்த சாட்சியை கேட்ட எனக்கே நடுக்கம் வந்துட்டு. அப்போ அதுக்கு பிறகு அப்போ இவர் இப்ப தேவன் சொல்றாராம். அப்ப தேவனுக்கு ஒன்று புத்தகங்கள், நிறைய புத்தகங்கள் வச்சிருக்கான். அவர் சொல்ற எடுத்து பார்த்து சொல்றாரு, தலையை நான் மாற்றேன், இந்த டைம் முடிஞ்சிருக்காரு. தேவன் ஆடிக்கொண்டிருக்காரு. அப்ப பின்னிக்கு இருந்தவர் சொல்றாராம், தேவனிடத்தில் இப்படி சொன்னேன், ஆண்டவரே என் மேல நீர் வைத்திருந்த சித்தம் நான் செய்ய விரும்புகிறேன், பாதியில எடுத்துக்கொள்ளாது, இந்த நிலையை நான் சொல்ல இவர் சொல்ல முதலே இவர் பின்னிக்கு இருந்து பறைந்து இவர் கதைக்கிறார். தேவனுக்கு திடீர்னு பார்த்தா பாசம் மாறிட்டுதான். பின்னுக்கு இருந்தவரும் தேவனும் வேறு பாசையினுடைய அந்த பாசனுக்கு விளங்கவே அவர் சொல்றார். உரையாடி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று தேவன் தம்முடைய கரத்தில் வைத்திருந்த புத்தகத்தை ஒரு அடி அடிச்சாராம். வந்து இவர் பூமியிலே சரணத்தோடு எழுப்பி வெளியில வந்துட்டார். சொல்றார், எனக்காக பேசினது ஆவியானவர். ஆவியான சத்தத்தை தேவன் கிறிஸ்து கேட்கிறார், தேவன் கேட்கிறார். அதன் நிமித்தம் கொடுத்த கிருபையை நான் வந்திருக்கிறேன். இனி இப்படிப்பட்ட தவறுகள் நான் செய்ய மாட்டேன். எல்லாரையும் தயவாய் வேண்டிக், நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க தேவன் நம்மை பார்க்கல. தேவன் அங்கே நமக்கு நிறைய புத்தகங்களை வைத்திருக்கிறார். மிகவும் கவனம். நீங்க தேவனுக்கு கொடுக்கறதுல உற்சாகமா கொடுங்க, உண்மையாய் கொடுங்க, தேவனை வஞ்சிக்காதீங்க. தேவன் உங்களுக்கு ஒரு கிருபையை கொடுத்த அந்த கிருபையை தேவனுக்கு நேராக நடத்துங்க. பல காரியங்களை சொல்லிக் கொண்டே போறோம். சாட்சியை பார்த்த உடனே அப்போ எத்தனை சத்தியம். ஏன்னா இதை நான் உங்களுக்கு உங்க மத்தியில் பேசணும் என்று நினைத்த பொழுது அந்த சாட்சியம் பார்க்கிறதுக்கு தேவன் கிருபை தந்தார். தேவன் சூழ்நிலையில சில காரியங்கள் நமக்கு இணைத்து காண்பிக்கிறோம். நாம் என்ன இந்த இடத்துல அநேகம் சும்மா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், எல்லாம் கர்த்தர் ஒரு நாளைக்கு அவரோட வார்த்தை ஞாபக புத்தகம் ஒன்று உண்டு, அது அங்கே இருக்கு. அநேக புத்தகங்கள் திறக்கப்பட்டது உண்டு. நீங்க கீழ்ப்படியாமைக்கு கணக்குப்பா, நீங்க உற்சாகமை கொடுத்ததுக்கு கணக்கு வைத்திருக்கிறான். அதனாலதான் நம்ம பாடிட்டு அவன் சிவனுக்கு ஏற்ப தக்க பரிசு கொடுக்க போறோம். அதுக்கு பின்புதான் உங்களுக்கு மகிமை, அதுக்கு பின்புதான். ஆகவேதான் தேவன் சொல்லுகிறான், நீங்க கொஞ்சத்துல உண்மையுள்ளதா நடக்கும் பொழுது உங்க அநேகத்துல எல்லாத்திலையும் உண்மையுள்ளதா மாட்டோம். அந்த உற்சாகம், அந்த வாஞ்சையும், அந்த ஏக்கமும் கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்க. இன்னைக்கு கிறிஸ்தவ மாறி போயிட்டது பிள்ளைகள். 2000 ஆண்டுக்கு பின்பு நானும் நீங்கள் இருக்கிற கிறிஸ்தவம் அன்று ஆதி அப்போஸ்தலரால் நமக்கு சொல்லப்பட்ட இந்த வேதத்தின் அடிப்படையிலான கிறிஸ்தவம் இல்லை. இன்னைக்கு வார்த்தையில பஞ்சம். ஒரு வார்த்தையை எடுத்து வைத்து வியாக்கியம் பண்ணி வேறு வேறு காரியங்களை சொல்லலாம்.
பிரியம் என்ற வார்த்தையை மட்டும் எடுத்துட்டு அங்கே பிரியம் என்று எங்கெல்லாம் போட்டிருக்க பாத்தீங்களா? தேவன் உங்களை ஆசீர்வதிக்க பிரியம், இஸ்ரவேல் ஆசீர்வதித்த பிரியம் எங்க? புதிய ஏற்பாட்டை இருந்து எடுத்த வசனத்தை எடுத்து பழைய ஏற்பாட்டுக்குள்ள போய் அங்கே இருந்து எடுத்து ஒரு எடுத்து அடிச்சு விசில் அடிச்சு ஜனங்களை சோர மார்க்கமாய் நடத்தி தேவன் வைத்த மகிமைக்கு எதிராக நடத்துகிற பொல்லாத காலத்துக்குள்ள நானும் நீங்களும் வந்து நிற்கிறோம். அதாவது மிகவும் கவனம் பிள்ளைகளே, மிகவும் கவனமா உங்களுக்கு நான் சொல்றேன். இது எல்லாத்துக்கும் தேவன் கணக்கு வைப்பான். பேசப்பட்ட அத்தனை வார்த்தைகளும் தேவனுடைய கணக்கு புத்தகத்தில் இருக்கு. அந்த வார்த்தைகளை பேசின என்னுடைய கிரிகள் யாருடைய கணக்கில் இருக்கு. இதை கேட்ட உங்கள் அத்தனை பேருடைய கிரிகளும் கணக்கில் இருக்கு. நீங்க யாரும் நான் உட்பட தப்பி போகிறது இல்லை. இதை நீங்க ஒரு நாளும் மறக்க கூடாது. எல்லாத்தையும் காட்டிலும் இந்த இடத்துல நிற்கிறதா அதான் யாக்கோபு எழுதுகிறான். மிகவும் கவனமா இருக்கு, மிகவும் கவனமா இருக்கு. பயங்கரமா ஒவ்வொரு நாளும் நீங்க அநேகத்துக்கு முகம் கொடுக்கணும். உங்களோட மனைவி கேட்கிற கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லணும். உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க பதில் சொல்லணும். உங்களோட சபைக்கு நீங்க பதில் சொல்லணும். உங்களை நம்பி தேவன் கொடுக்கிற ஆத்துமாக்களுக்கு பதில் சொல்லணும். உங்களோட வாழ்க்கைக்கு நீங்க பதில் உத்தரவாதமா இருக்கணும். சாதாரண காரியங்கள் பயத்தோடு நிற்கிறவன், அந்த தேவனுக்கு பயப்படுறவனுடைய வாழ்க்கையில அவன் போகிற ஒவ்வொரு நாளும் போற பாதை அது வெளியிலிருந்து பார்த்தா தெரியும். அதனால பவுல் சொல்லுகிறான், நாங்க இப்படி இருக்கிறோம் ஆனாலும் நம்ம வெளிப்பிரகாரமா இப்படிப்பட்ட கிரியை நாங்க செய்கிறோம். நான் உள்ளுக்குள்ளேயோ சொல்லுகிறான், நாங்க பல காரியங்கள் பல இதுகளை கடந்து போய் கொண்டிருக்கிறோம். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் இருக்கிற வாஞ்சை நிமித்தம் நமக்கு வர வேண்டியது. நம்மளாம் அப்படி நம்ம ஒப்பு கொடுக்கிறது குறைவு. நிச்சயமா நம்மளோட மனைவிமார் கேள்வி கேட்பாங்க. ஒரு கொஞ்சம் ஒரு அசைவுல சின்ன தவறு கர்த்தருக்கு தேவன் சரியா செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட மனைவிமாருக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம பிள்ளை அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளோட கூட இருக்கிறோம் நம்ம பார்ப்போம். அவங்க தான் நம்மளை குறிச்சு வெளியில போய் கேம கொடுக்க போறாங்க. எல்லாத்துக்கும் நீங்க முகம் கொடுக்கணும், ரெடியா இருக்கு. அவன் அவங்களுக்கு எச்சரிக்கை சொல்லணும். அதனாலதான் நம்முடைய இணைப்பு யாரோடு இருக்குது, நம்முடைய பேச்சு வழக்கு நமக்கு வெளியில நண்பர்கள் நல்லது அவரோட ஏதாவது கேட்டா அதை மட்டும் முடிச்சுட்டு வச்சிருங்க. வீட்டுக்கு கொண்டு ஆண்டரை பற்றி பேசணும்னா நீங்க வீடு திருப்பி அவங்களுக்கு கத்தரை மாத்திரம் காண்பிச்சுட்டு வர்றது நலமாயிருக்கும். இல்லை உங்களோட வீட்டுக்கு கூட செய்து அனுப்புறது நலமாயிருக்கும். அதிகமா அடித்து ஒரு சும்மா தேவையில்லாம கதைச்சி தேவையில்லாத அவன் பத்த கதைப்பா, நீங்க பிறகு பத்த கதைச்சி ஒரு பிரயோசனம் இல்லை. பிள்ளைகளே மிகவும் எச்சரிக்கையா. தேவன் அடிக்கடி எச்சரிக்கிறக்கா. எனக்கு தேவன் சொன்ன காரியம், வீட்டுக்குள்ள உன் நாவையும் வாயையும் காத்து. விசேஷமா சொன்னது, மனைவியோடு உரையாடும் பொழுது மிக கவனமா இருக்கு. மனைவிக்கு நான் ஸ்ட்ரைட்டா சொன்னேன், தேவன் ஏண்டா நன்மைக்கு ஏதாவது உங்களுக்கு நன்மை எனக்கு நன்மை. என்ற மனைவி நம்மகிட்ட பல காரியங்களை கொண்டு வருவாங்க, பல விஷயங்களை கொண்டு வருவாங்க. நம்மளை கேட்டு அதை கேட்ப பதில் கொடுத்துருவோம். மிக கவனமா இருக்கு, மிக கவனமா இருக்கு. எவ்வளவுக்கு நம் தப்பணுமோ அப்போ நம்மை காத்துக்கொள்வது. அதுதான் அந்த நம்பிக்கையை விரும்புகிறவன் சுத்தமாய் தன்னை காத்துக்கணும். அப்ப நீங்க எல்லாரும் உங்களை காத்துக்கொள்ளுங்க. ஆகவேதான் தேவன் உங்களுக்கு எல்லாத்தையும் காண்பித்துக் கொடுக்கு. இப்போ இதை சொன்னவர் எப்படிப்பட்டவர் என்பதை பார்த்து நாம் முடிக்க போகிறோம். ஏண்டா அவருடைய ஆதியில் இருந்து நாம் பார்க்கணும் காரியத்தை. நம்மை மகிமைப்படுத்த அழைத்தவர், மகிமைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்தவர், நம்முடைய சர்வத்தை மகிமைப்படுத்துவேன், ஆவிக்குரிய சர்வம் மாற்றி நம்மை மகிமைப்படுத்துவேன், காலங்களின் ரகசியம் நிறைவேறி நமக்கு நம்பிக்கை இருக்கிற கிறிஸ்து எப்படிப்பட்டது என்பதை பார்க்கும்படியாக யோவான் 17:5 முதலாவது அவர் தன் வாயால சொன்ன காரியம். எடுத்து வாசிங்க. யோவான் 17:5. அப்போ கிறிஸ்துவானவர் நம்மை இந்த மகிமைக்கு அழைத்த நம்பிக்கையாய் வாசம் பண்ணுகிறவர் உலகம் உண்டாகிறதற்கு முன்பென்றால் இந்த உலகத்தை கர்த்தர் உருவாக்குறதுக்கு முன்பாகவே அவருக்கு ஒரு மகிமை கொடுக்கப்பட்டிருந்துச்சு. நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. அந்த மகிமையினால்தான் சகலமும் நடந்து முடிந்தது என்று
வேதம் நமக்கு சொல்லுது. அப்போ நம்மை அழைத்தவர் சாதாரணமானவரை நீங்க பாக்குறீங்க. அந்த நம்பிக்கை மகிமையை நமக்குள்ள வாசம் பண்ணுகிறவரை நீங்க மனித கோலத்திலே பார்த்து 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 நம்ம இப்படி நீங்க அதை மாத்திரம் பார்க்குறீங்க. அவருடைய மகிமையின் கோலத்தை நீங்க பார்க்க பழக. அதுதான் நமக்கு பின்னாலே யோவானுக்கு வெளிப்பட்ட மகிமையின் சரீரம் நம்மை சந்திக்கவும், நம்மை நியாயம் தீர்க்கவும், நம்மை நம்மோடு இணைத்துக் கொள்ளவும். அப்போ அந்த தேவன் சொல்லுகிறார், உலகம் தோன்றுவதற்கு முன்பே எனக்கு ஒரு மகிமை உண்டு. அப்போ நம்பிக்கை கிறிஸ்துவ இருந்தா முதலாவது இதை நீங்க மறக்கவே கூடாது. நம்ம மறக்கிறபடியால தான் நம்முடைய காரியங்கள் வேறு விதமாய் ஒரு நாள் நீங்க மறக்க கூடாது. இப்போ யோவா 1வது அதிகாரம் 14 சொல் வாசிங்க. யோவான் 14 124வது பக்கம். 1 யோவான் 14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஆமென். பிறப்புல கிறிஸ்துவுடைய பிறப்புல நீங்க பிறப்புலையோட மகிமை பிதாவுடைய மகிமைக்கு ஒப்பான மகிமை. அந்த மகிமை தான் நம்பிக்கையால் எனக்குள்ளே வாசம் பண்ண. அதான் ரகசியம். சும்மா சாதாரண பையன் எடுத்து இந்த வசனத்தை சொல்றேன். சாதாரணமா சொல்லிட்டான். ஆழத்தை பாருங்க. அது சும்மா நமக்குள்ள வாசம் பண்ண இல்லை. கிருபையாய் வாசம் பண்ணுது, சத்தியமாய் வாசம் பண்ணுது. நான் ரெண்டு இணைத்த ஒரு வசனத்தை உங்களுக்கு பின்பாய் காட்டிக்கொள்ளும். சாதாரணமா நீங்க கிறிஸ்துவ பார்க்க கூடாது. உலகம் தோன்றுவதற்கு முன்பாக மகிமை இருந்த கர்த்தர், பிறப்பிலும் அதே மகிமையோடு வந்த கர்த்தர். இன்னைக்கு கிறிஸ்துவ பிறப்பை தாறுமாறா பேசுறது உண்டு. அப்படி பேச முடியாது. கிறிஸ்து சொந்த படம் இருக்கு இல்லையா, சொந்த போட்டு பிசினஸ் செய்தாரு, அது செய்தாரு, கேவலமாய் பேசலாம். அவருடைய பிறப்பை நீ மகிமைப்படுத்துறா, அந்த பிறப்பினுடைய தாற்பயம் என்ன? எதற்காக அந்த பிறப்பு? அற்பமான உன் சரீரத்தை, அற்பமான உன் ஜீவியத்தை மாற்ற. அப்போ நீ கிறிஸ்துவ குறித்து பேசுவியா? அப்படி பேசுவோமா? யோசிச்சு பாருங்க. அந்த தேவன் எப்படிப்பட்ட நல்ல தேவன் நாம் புரிந்து கொள்ளணும். எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் சர்வ சுஷ்டிக்கு வேஜமான சாதாரணமான துதி மகிமைக்கு பாத்திரமான கர்த்தர் என்னை முன்னை மகிமை கலைக்கிறோம். தே மகிமை. இப்போ மார்க் 9வது அதிகாரம் வார்த்தைகள் எல்லாம் அவர் சும்மா சொல்றது, அதை சும்மா ஆவியார் நமக்கு சொல்ல பண்றேன். மார்க் 9:2-3 வாசிங்க. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். ஆமென். என்னவானாராம்? மறுரூபம். எத்தனை நாளைக்கு பின்பு? 6. எதை குறிக்கும்? மனிதனை குறிக்கும். நான் சொல்லி தந்துக்கிறேன். மனிதனை குறிக்கும் 6 நாள். சரியா மனித ரூபத்தில் இருக்கிற 6 நாளையில போய் தேவ சாயல், அந்த மறுரூபப்படுத்துகிற சாயலை காண்பிக்கிறார். இப்ப அடுத்த வசனத்தை வாசிங்க. அந்த சாயல் அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போல் பூமியிலே எந்த வண்ணானாலும் வெளுக்கக்கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது. அப்பொழுது மோசேயும் எலியாவும் இயேசுவுடனே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். ஆமென். பாருங்க, இப்போ மோசேயும் எலியாவும் எங்க போயிட்டாங்க? தேவனிடத்துல போயிட்டாங்க. இப்போ அவங்க அதே சாயல், மனித சாயலோட வந்து மகிமை, மகிமையின் சாயலை தரித்து இதுதான் ஆவிக்குரிய சரீரம். இதைத்தான் அங்கே கொரிந்தியரிலே பவுல் எழுதி வைக்கிறார். அழியாது, அழியாது. யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்பட்டான், ஒருத்தன் புதைக்கப்படுகிறான். தேவனே சரீரம் புதைக்கப்படுகிறது, ஆனா அழியா. ரெண்டையுமே தேவன் செய்து காண்பிக்கிறார், மறுரூபப்படுத்தி காண்பிக்கிறார். இதெல்லாம் ஏன் சீசர்ல கொண்டு போய் செய்து காண்பிக்கணும் ஆண்டவர்? இதெல்லாம் நமக்கு சம்பவிக்க போகிற
சீசர்கள் அவர் அழைக்கப்பட்டவர்களோட ஊழியத்தை செய்ய. அப்போ அழைக்கப்பட்ட ஜனமாக எனக்கு உங்களுக்கு அது தெரியலண்டா இந்த மகிமையை நம்ம அசட்ட பண்ணுவோம். அது இயேசு, அவன் தேவன், அதால அப்படி பண்ணினான் இல்ல. அப்ப மோசே தேவனா, எலியா தேவனா? தேவனுடைய வார்த்தைகளை நீங்க சாதாரணமாய் அவர் உங்க சொல்லிட்டா சொன்ன அவர் சொல்லிட்டா அதை செய்யறதுல அவரை போல உண்மை உள்ளவர் யாருமே இல்லை, ஒருவரும் இல்லை. உலகத்துல எந்த தெய்வமனப்படுகிற ஒன்றுமே இல்லை. அது அழிந்து போகுது. ஒன்று மனுஷனால் உருவாக்கப்பட்டது. இப்ப லூக்கா 24 அதிகாரம் லூக்கா 36-39 வாசிங்க. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளை என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாமிசமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராது என்று சொல்லி. ஆமென். இதுதான் உங்களுக்குள்ள அப்படியே அதே அவர் உருவாக்கி கொடுத்த ஆவியோடு அவர் கொடுத்த அந்த மாமிசத்தின் மகிமையோடு நீங்க வருவீங்க, அப்படியே இருப்பீங்க. இப்ப நான் பரலோகத்துல கத்தடைக்கிறவங்க எல்லாரும் போயிட்ட வேண்டாம். ஆண்டனி என்ன பார்க்கும்போது சொல்லும், ஓ பிரதர். நான் ஆண்டனியை பார்க்கும்போது சொல்லுவோம் ஆண்டனி. இல்ல நான் சொல்லுவேன் பர்னபா. ஓ உங்க எல்லாரும் பேரையும் அறியலாம், நீங்களும் என்ன அறியலாம். இந்த சீசன் பாருங்க, அவரை சொல்றேன் ஆவிக்கு இப்படி இருக்காது. இதுதான் அந்த மகிமை, இதுதான் அந்த மகிமை படுத்துறேன். இதுக்கு தான் ஆவிதான் உங்களை தேவன் கொண்டு புதிய வாழ புதிய பூமியில வைக்க விரும்புகிறான். இப்படிப்பட்ட மகிமையான வாழ்வு எல்லாத்தையும் அழிச்சு போட்டு கர்த்தரோடு வாழ்கிற ஜீவியம் நம்ம சாதாரணமாக நினைக்கப்படியாத நமக்கு உலகத்து மகிமை, நமக்கு வேறு வேறு காரியத்துல நமக்கு மகிமை. அது வீட்டை பார்த்து அம்பானி 27 அட்லீஸ்ட் நாங்க ஒரு 5 கோடிக்காவது 2 கோடிக்காவது வீடு கட்டுறீங்க, கட்டுங்க, தவறு. அது தவறு என்று நான் சொல்றேன். ஆனா அந்த மகிமையை பார்த்து நீங்க கட்டுவது நினைக்கிறதான் தவறு. நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஐஸ்வர்யா வீட்டுல ஆஸ்தி இருக்குமே, ஐஸ்வர்யம் இருக்கு, அப்ப ஒரு வீடு வேணுமே ஆஸ்தி இருக்கிறதுக்கு. அது சொந்தமா இந்த பூமியில நான் என் சந்ததியில் வருவரை நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை வைத்து போறான். உங்களுடைய வசனத்துல சொல்லி இருக்கிறீங்களே அப்பா, ஆக உங்களோட மகிமாவை சொல்லி இருக்கப்படியா நான் அதை விசுவாசிக்கிறேன். அப்ப நீங்க எனக்கா ஒரு வீட்டை கட்டிங்கன்னா எனக்கு என்ன பிரயாசம் இருந்தா அப்படி நீங்க கேட்கும் பொழுது அது தேவனுக்கு பிரியம். நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நம்ம ஊர்ல பெரிய பெரிய உள்ளாங்க இப்படி ஒரு வீடு கட்டிருக்காங்க, நம்ம இப்படி கட்டுறோம், இப்படி கட்டாலே போறேன் அட்லீஸ்ட் ஒரு 4-5 ரூமோட ஒரு வீடாவது கட்டுற இல்லையா? வேண்டாம். எனக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு எதை கொடுக்கணும் கத்துறதுக்கு அந்த அளவுக்கு தந்தாலே போதும். இன்னும் இருக்கணும் நமக்கு படுத்து உறங்க ஒரு நல்ல ஒரு கட்டியில் அது தவறு இல்லை. ஒரு போய் வர ஒரு வாகனம் தவறு இல்லைன்னா அந்த நாட்களில் நமக்கு வாகனத்தை தேவனை அறிந்திருக்கா. ஆகவேதான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவனை அந்த ஞானத்தை கொடுத்தார் கண்டுபிடிக்கும். நீங்க சும்மா சாதாரண இருக்கக்கூடாது. அதான் நீங்க வாகனம் வைத்திருந்தா அதெல்லாம் தப்பு இல்லை. நம்ம அதிகமாய் செய்ய போறதுதான் மகிமைக்கு. BMW அப்ப BMW இல்லைன்னா லம்போர்கினி இல்லைன்னா ஃபெராரி, அது பிள்ளை. நான் ஓடினா இந்த மோட்டர் சைக்கிள் தான் ஓடுவேன், நான் ஓடினா இந்த கார் தான் ஓடுவேன், அது பிள்ளை. எல்லா காரும் ஒரே மாதிரி 4 கார் தான் ஓடும், எல்லா காரும் பெட்ரோல் போட்டு தான் ஓடும். இப்ப எலக்ட்ரிக்லயே ஓடுற கார் வந்து சரிதானே? நீ விரைவா போய் அடிபட்டு சாரதை காட்டி நிதானமா போ. 100 கிலோமீட்டர் ஓடினாலும் அது கர்த்தருக்கு பிரியம். ஒரு மகிமைக்காக கொடுத்து. அப்ப அதைத்தான் சொல்றது. வித்தியாசம் நீங்க புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்றேன். அதான் நீங்க எல்லாரும் வீடு உங்க எல்லாருக்கும் எல்லாம் இருக்கணும். அதுதான் எங்களுடைய ஜெபமும். கர்த்தர் அறிவா நீங்க எல்லாரும் உங்களோட இதுல அது தப்பு இல்லை, அது தப்பே இல்லை. அதுக்காக ஜெபிக்கிறது தப்பு இல்லை. என்னோட தகப்பனுடைய வாஞ்ச பிள்ளைகள் சொந்த வீட்டுல ஒரு சொந்த வாழ வச்சு தங்களோட குடும்பத்தோட கொஞ்சம் கஷ்டமில்லாம ஒரு வேலை செய்து வாழறது நல்ல தகப்பன் இல்லை. அது அப்ப நானே ஒரு பொல்லாதவன் அப்படி நினைச்சா நல்ல தகப்பன். நமக்காக இத்தனை மகிமையான காரியங்களை வச்சு அழைத்தோம், அது தவறு இல்லை. நாங்க சிலருக்கு சொல்லிக்கிறீங்க வீடு வேணுங்க, ஏன் பிள்ளைல வேண்டாம் வேணுங்க வேண்டி நீங்க ஊழியத்துக்கு அழைச்சி போகும்போது நீங்க போங்க, தவறு இல்லை. வீடு வேண்ட கூட அவன் பேர் எழுதியிருக்கா,
அப்ப நீங்க தப்பா நினைக்க கூடாது. சிலர் இங்க நாங்க சில காரியம் சொல்றது நீங்க தப்பா எடுத்துடக்கூடாது. அதுக்கு தான் இதை உங்களுக்கு நான் தெளிவாய் சொல்லுங்க. அப்ப பாருங்க, தேவன் நம்மை அழைத்த சாய் நாம் புரிந்து கொள்ளணும். அடுத்தது இன்னொரு காரியம், வெளி 1:13-14 13-14 வாசிங்க. வெளிப்படுத்துகிறோம் 1ஆம் அதிகாரம் 13-14. அந்த 7 குத்துவிளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகிய பொற்கட்சியை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போலிருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் சாய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் வெள்ளத்தில் இரைச்சலை போல் இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களையும் ஏந்திக் கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கரிக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனைப் போல் இருந்தது. ஆமென். ஆதியில் அவருக்கு இருந்த மகிமையின் சாயல். இந்த சாயல்ல ஒன்றுதான் சூரியன். அதை காட்டி நீங்க பிரகாசிப்பீங்கன்னு உங்களை அழைத்திருக்கிறார் அந்த மகிமையை நிமித்தம். எல்லாம் நீங்க தியானித்து பார்த்தா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் வரணும். இப்படிப்பட்ட தேவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர், மனிதனால தொட்டு பார்க்க முடியாத ஒரு தேவன் லேசாக நம்ம தொட்டு பார்க்கிறோம், லேசாக உருவாடும். சாக பாடி உம்மாலே அவரை எப்படி பாடி துதிக்கிறது நமக்கு வார்த்தை போதா. அப்படிப்பட்ட கர்த்தர் இயேசு எனக்கும் உங்களுக்கும் வைத்திருக்கிற மகிமை. அப்போ அவர் பின்பும் காணப்படுகிறார் அதே மகிமையோடு. நன்றவளை கொள்ளுங்க. தோற்றத்துக்கு முன்பான மகிமை, பிறப்புல மகிமை, பின்பாய் மறைத்து உயிர்த்தெழுந்த சர்வத்திலேயும் அதே மகிமை, அதன் பின்பாகவும் அவர் அதே மகிமையை காட்டிலும் தன்னுடைய உன்னதமான மகிமையில காட்சி கொடுக்கிறார். இந்த மகிமையில நானும் நீங்களும் காணப்படணும் என்றுதான் மத்தேயு 16:27 வாசிங்க. மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் நம்முடைய தூதர்களோடு வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பதிலளிப்பார். ஹல்லேலூயா. இப்போ தேவன் இரண்டாம் வருகையில வந்துதான், ஏழாட்ட மகிமையோட வந்துதான் நமக்கு சகலத்தை நியாயத்திற்கு நமக்கு பதில் கொடுக்க போகிறார். அந்த மகிமைக்கு நம்மை சேர்த்து நம்மோடு அழைத்து சும்மா சாதாரணமா வரையில பயங்கர மகிமையோடு வார, பிதாவின் மகிமையோடு வார, பரிசுத்த வாழ்களோடு வார. சும்மா சாதாரண காரியங்களை யோசிச்சு பாருங்க. இந்த மகிமைக்கு நம்மை அழைத்தபடினால்தான் யோவான் 17 பாருங்க, ஆண்டவரே சொன்னது. யோவான் 17ஆவது அதிகாரம் 2 வசனத்தை பார்த்து முடிக்க போறோம். யோவான் 17:22 வசனம். அதே 17 தியானித்தது 22வது வசனம் நினைக்கிறேன். அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஆமென். நமக்கு கொடுக்கிறார் ஐயா மகிமையை. அவருக்கு இப்ப நம்ம பார்த்த சாயலுக்குரிய அந்த மகிமை தேவ தூதர்களுக்கு அந்த மகிமையை கொடுக்க இல்லை. மகிமை எனக்கும் உங்களுக்கும் அவர் தர ரெடி. இந்த மகிமைப்படுத்தலுக்கு தான் நம்ம அழைக்கிறார் ஆண்டவர். நாம் நம்மை மகிமைப்படுத்த விரும்புகிறோம், நம்மை கொடுக்க பண்ண விரும்புகிறோம். இதை 84 சங்கீதத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தையோட அழகாக சொல்லுகிறார். அங்கே இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை முழு எல்லாம் வாசிக்க 11 வாசிங்க. 11 11வது வசனம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். ஆமென். என்னத்தையும் அருளுவார். கிருபையும் மகிமை. கிருபையின் தேவன் ஏற்றங்களில் சகாயம் செய்த கிருபைக்கு பின்பாக இருக்க அவருடைய மகிமை நமக்கு அருளுவார். என்ன கொடுக்க போறார்? அதைத்தான் யோவான் 17 சொல்ல, பிதாவே இவர்களுக்கு கொடுப்பேன். இந்த மகிமைக்கு அழைக்கப்பட்ட நானும் நீங்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த ரகசியம் எனக்கு உங்களுக்குள்ளே கிரியை செய்ய வேண்டாம். இந்த நம்பிக்கை கிறிஸ்து எனக்குள்ளே உங்களுக்கு இருந்தா நம்ம வாழ்க்கை வழிகள் மாற. இதுதான் ரகசியம். இதுதான் காலத்தின் நிறைவேறு. அவர்களுக்கு இல்லாத
பின்னாலே அழைக்கப்பட்ட எனக்கும் உங்களுக்கு அந்த ஒரு மணி நேரத்தில் இருக்கிற எனக்கும் உங்களுக்கு தேவன் நிச்சயம் பண்ணி காண்பிக்கிறான். அதே பங்கு, அதே மகிமை. சாதாரண காரியமா பிள்ளைகளே? நம்ம ஏன் சாதாரணமாய் வாழணும்? ஏன் சாதாரணமாய் நினைக்கணும்? இந்த நம்பிக்கையோடு நீங்க வாழணும். இதுதான் பவுலுக்கு இருந்த நம்பிக்கை. இதான் அவருடைய சீசருக்கு இருந்த. அழகாக சொன்னாங்க, வெட்ட பொரியா வெட்டு, கொத்த பொரியா கொத்து, தோல் உரிக்க பொரியா உரி, தலைக்குள்ள அரை. பவுலை கொண்டு தலை வெட்டா அழகா கொடுத்தான். தலை வெட்டிட்டு போ. என்ன சொன்னான்? சாவு எனக்கு ஆதாயம், நான் கிறிஸ்துவோட போயிடுவேன், அந்த மகிமைக்குள்ள போயிடுவேன்னா. இப்படி நீங்க இருக்கு. அதனாலதான் சொல்ல இருதயம் கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. இந்த மகிமை உங்களுக்குள்ள அவர் வைத்திருக்கிற மகிமை நீங்க சாதாரணமா நினைக்கிறீங்க. உங்களை கண்டா பிசாசு பயப்படுறான், அந்த மகிமையை கண்டு நீங்க பிசாசை கண்டு பயப்படுறா. யோசிச்சு பாருங்க, பிசாசு உங்களை கண்டு பயந்து ஓட வேண்டிய காலத்துல நீங்க பிசாசை கண்டு ஓடுற அளவுக்கு நீங்க இருக்கிறீங்க. அப்போ தேவன் நமக்குள்ள வைத்த நம்பிக்கை கிறிஸ்து, அந்த மகிமை கிறிஸ்து. இதுக்கு தான் தேவன் நம்மை அழைச்சிருக்கிறார். ஆகவே சிலவாம் இதை புரிந்து கொள்ள, சிலவாம் இதை விட்டுடவே கூடாது. சிலவாமுடைய பிள்ளைகள் அடுத்த சந்ததி கிறிஸ்து வரும் வரைக்கும் நம்முடைய சந்ததி சந்தானம் அதே நம்பிக்கை, அதே விசுவாசம், அதே ஓட்டத்தை ஓடி அந்த மகிமையின் தேவனை கடைசி நாளிலே நாம் தரிசித்து, கடைசி நாளில் அந்த மகிமைக்குள்ள பிரவேசித்து அவரோடு அழிவில்லாமையினால் அழியாத சர்வத்தோடு ஜீவனோடு மறுரூபமாக்கப்பட்ட புதிய மகிமையோடு நாம் வாழ்வதுதான் கர்த்தருக்கு பிரியம். அதுக்குத்தான் உங்களுக்கு கிறிஸ்துவை தந்தார். ஆகவே நீ கிறிஸ்தவன். இன்னைக்கு கற்றுக் கொடுக்கிற கிறிஸ்தவன் உலகத்தை ஆசீர்வாதத்தை வாங்கி நாயை போல மிருகத்தை போல சாகிறதுக்கு இல்ல, அது தேவையில்லை. அதுக்கு நீங்க உலகத்துல 24 மணி நேரம் இடைவிடாம உழைச்சாலே அழிவல் நடந்தது. நம்பானிக்கு கிறிஸ்துவ தெரியுமா? ஆனா உழைச்சி 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 ஆனா என்ன ஏதோ செய்து பெரிய கோடீஸ்வரன் எப்படி? அப்ப நீங்க அப்படி போயிடக்கூடாது. அம்பானிக்கு கிறிஸ்துவோட பங்குண்டா? அம்பானிக்கு மகிமை தெரியுமா? தெரியாது. தெரிந்த அவன் அந்நிய தேவர்களுக்கு மகிமை செலுத்த மாட்டானே. எனக்கும் உங்களுக்கு தெரியும், தெரிந்த எனக்கும் உங்களுக்கு நம்பிக்கை கிறிஸ்து எல்லா மகிமைக்கும் கனத்துக்கும் உரியவர். ஆதியிலே மகிமையாய் இருந்து நமக்காய் இறங்கி வந்து அந்த மகிமைக்கு நம்மை அழைத்த கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்துகிற வேலையில தேவன் நமக்கு பேசின திருவிழா பற்றின வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையில